நானே 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு கொடுத்தேன். என்ன உத்தரவு கொடுத்தேன்னா, ஒரு அமாவாசை நாள்ல உத்தரவு கொடுத்தேன். ஒரு நாடு பஞ்சத்தினால பாதிக்கப்படும், அன்னம் இல்லாத தட்டேந்தி அலையும், குழந்தை குட்டி எல்லாம் அலையுன்னு சொன்னேன். புரியுதா? நான் சொன்னா இல்லையா? அப்ப சொன்னது இப்ப நடந்திருக்குதா இல்லையா? இப்ப நான் சொன்ன பிரகாரம் ஒரு நாடு பஞ்சத்தாலையும் சோத்துக்கு தட்டேந்தி பிறந்த குழந்தை முதல்ல அலையிற காலம் நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? அப்ப காலமும் நேரமும் கடவுள் கணிப்பான், காலத்தையும் நேரத்தையும் கடவுள் சொல்லுவான். புரியுதா? உலகம் 56 தேசத்திலேயே எது நடக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கறத நான் உத்தரவு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு உத்தரவு நான் கொடுத்துக்கிட்டு வரேன். புரியுதா? பொதுவான உத்தரவு இந்த வருஷம், அதாவது இந்த வருஷம் அடுத்த இந்நாள் வரைக்கும், அடுத்த இந்நாள் வரைக்கும் இந்த மண்ணு, அதாவது நீங்க வாழ்ற மண்ணு, இந்த நாடு, அதாவது ஒரு விபரீதமான சூழ்நிலையில மாட்ட போகுது. விபரீதமான சூழ்நிலைன்னா தண்ணியால பாதிப்பு வரப்போகுது. அதாவது தண்ணியால பாதிப்பு வரப்போகுது. கடலோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்து வரப்போகுது. கடலோரம் வரப்போற
மக்களுக்கு ஆபத்து வரப்போகுது. அந்த ஆபத்து மக்கள் பல பேர் உயிர் பலியாக போகுது. புரியுதா? அதே மாதிரி அது ஆபத்தும் வராத அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க அப்படின்னா ஓரளவு தப்ப முடியும். கடவுளை நம்புற மக்களையும் கடவுளான்ற மக்களையும் நான் உறுதியா காப்பாத்துவேன். அதாவது இந்த ஆண்டுல ஒரு உயிர் பலி ஆகக்கூடிய சூழ்நிலை கடலோர மக்களுக்கு வருதுங்கிறத நான் உத்தரவா கொடுக்குறேன்பா. கண்டறிஞ்சு பார்த்து கடவுளேன்னு நம்பி பாதுகாப்பா இருக்கிற மக்களுக்கு வழி கிடைக்கும், அவங்க தப்ப முடியும். புரியுதா? அப்ப நாங்க என்று சொல்லி மக்கள் அருள்வாரம் தந்திடுவான், ஜீவ ஜீவ என்று சொல்லி சிவவாரம் தந்திடுவான். அதாவது இந்த வாரம் ஒரு உத்தரவுப்பா. இன்னைக்கு அதாவது தொழில்முறையால பாதிக்கப்பட்ட